இன்னொரு விஷயத்தையும் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் மலேசியாவில் 5 ஆண்டுகள் பணிபுரிந்து முதலாக 2009 வந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உதவி பேராசிரியராக சேர்கிறேன். சுமார் ஒரு 11 மணி அளவில் எனக்கு வந்து எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு கால் வருது. நான் உடனடியாக என்னன்னு கேட்டால், சார் ஒரு சென்சிட்டிவான கேஸு, 2 குழந்தைகள் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. அதாவது விட்டமின் ஏ டிராப்ஸ், அதாவது எல்லாருக்குமே வந்து 2 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம வந்து இந்த ஐசிடிஎஸ் என்று சொல்லக்கூடிய சென்டரில் வந்து போடுவாங்க. அந்த மாதிரி போட்ட பிறகு இந்த 2 குழந்தைகளும் வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டில் வந்து நுரைத்தள்ளி நிலைமையில் 2 குழந்தைகள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை அழைச்சி கொண்டு அங்கே பக்கத்தில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்றாங்க. அங்கே வந்து சரியில்லைன்னு சொன்னோம்னா இரவு 11 மணி அளவில் எங்களுடைய அங்கே நான் பணிபுரிந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்படுகிறார்கள். அப்போது நான் டியூட்டியில் 24/7 டியூட்டியில் இருந்தபோது என்னை அழைத்தார்கள். நான் உடனடியாக சென்று பார்த்தபோது அந்த குழந்தைக்கு வந்து விட்டமின் ஏ ஓவர் டோஸில் இந்த மாதிரி வராது, 2 குழந்தையும் ஒரே மாதிரி இருக்குது என்று நான் யோசித்து சமயோக்கியமாக நம்ம வந்து அந்த குழந்தையை ஹெட் டு ஃபுட் எக்ஸாமினேஷன் நான் பார்த்துட்டு வரேன். தலையிலேருந்து பார்க்கும்போது கண்ணுக்கு வந்து பியூப்புலரி ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு டார்ச் அடித்து பார்த்தா அந்த பியூப்பிள் வந்து ரொம்ப ரெண்டுமே கன்ஸ்ட்ரிக்டடாக இருந்தது. ஸோ அந்த கன்ஸ்ட்ரிக்டடாக இருந்தது, 2 குழந்தைங்களும் அதே மாதிரி இருந்ததுனால நான் வந்து இது ஏன் வந்து ஆர்கனோபாஸ்பரஸ் காம்பவுண்ட் பாய்சனிங்காக இருக்கக்கூடாது, ஒரு சேலஞ்சிங் டோஸ் கொடுத்து பார்க்கலாம்னு சொல்லி ஒரு அட்ரோபின் என்ற மருந்தை கொடுத்தேன். உடனடியாக அது ரியாக்ட் பண்ணிச்சு. ஸோ நான் அந்த குழந்தையை வந்து முழுக்க நான் வந்து ஆர்கனோபாஸ்பரஸ் காம்பவுண்ட் பாய்சனிங்காக ட்ரீட் பண்ணி அட்ரோபின் போட்டு அதுக்கு கொடுக்கக்கூடிய மாற்று மருந்தான P2M என்று சொல்லக்கூடிய மருந்துகளையும் அடித்து நாள் காலையில் பார்த்தா அந்த குழந்தைகள் இருவும் நலமுடன் இருந்தது. ஆனால் ஃபர்ஸ்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா பிராங்கோரியா, அதாவது செக்ரீஷன்ஸு, சலைவேஷன், ஃபோர்ஹெட் ஸ்வெட்டிங் ப்ளஸ் பால்பிட்டேஷன், பல்மரி எடிமா, இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் அந்த குழந்தைக்கு இருந்தது. இது கிளாசிக்கலாக இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் இருந்ததுனால தான் ஆர்கனோபாஸ்பரஸ் காம்பவுண்ட் பாய்சனிங்காக இருக்கும் என்று நான் அதை வந்து நம்ம ட்ரீட் பண்ணி சரியாயிடுச்சு. அப்புறம் பிறகு எப்படி இது ஆயிருக்கலாம் அப்படின்றத வந்து ரீட்ரோஸ்பெக்டிவாக நம்ம வந்து விசாரித்து பார்க்கும்போது ஒவ்வொரு இடமாக நாங்கள் செல்கிறோம், யாராவது கொடுத்துட்டாங்களா, ஏன்னா 2 குழந்தைங்க இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா அது மாதிரி வாய்ப்பே இல்லை. அப்புறம் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா என்னென்னா, இந்த குழந்தைகள் வந்து அந்த ஐசிடிஎஸ் என்று அந்த விட்டமின் ஏ டிராப்ஸை 2 டிராப்ஸ் போடுறாங்க 2 குழந்தைக்கும். போட்டுட்டு அந்த குழந்தைங்கள வீட்டில் விட்டுட்டு அந்த நர்ஸ் வந்துடுது. அதுக்கு பிறகு அந்த குழந்தை போய் தொட்டியில் தண்ணி இருந்த வயலில் இருக்கக்கூடிய தொட்டியில் நீர் அந்த தொட்டியில் போய் குளிச்சுட்டு வெளியில் வருது. அது குளிச்சுட்டு வந்த பிறகு தான் இந்த மூச்சு திணறலும் திடீரென்று வாய் நோட்டில் தள்ளிய அந்த வாயில் நுரை தள்ளிய அந்த நிகழ்ச்சியும் நடக்குது. இது என்னன்னு பார்த்தா, அதற்கு முன்பாக அந்த வயலில் வந்து மருந்து அடிச்சிருக்காங்க. மருந்து அடிச்சுட்டு இந்த பெஸ்டிசைட் கூடிய மருந்து அடிச்சுட்டு அதனுடைய அந்த வெசல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த தொட்டியில் கழுவிட்டு சுத்தம் செய்த பிறகு அவர் போயிடுறாரு. அந்த தண்ணியில் போய் இந்த குழந்தைங்க குதிக்குது. குளிச்சுட்டு அந்த குளிக்கும் போது அந்த குட்டினஸ் அப்சார்ப்ஷன் ஸ்கின் வழியாக அந்த மருந்து உள்ளே இறங்கி இந்த குழந்தை வந்து இந்த மாதிரியான ஆபத்தான நிலைமைக்கு போச்சு. இதுவே நான் விட்டமின் ஏ டாக்ஸிசிட்டின்னு ட்ரீட் பண்ணியிருந்தா இதோட லாஸ்ட் சைல்டு. இந்த குழந்தைகளை வந்து நம்ம ஹெட் டு ஃபுட் எக்ஸாமினேஷன், கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் பியூப்புலரி கன்ஸ்ட்ரிக்ஷன் ஒரு 6 டிஃபரன்ஷியல் டயக்னோஸ் இதெல்லாம் தான் வரும். ஸோ மார்ஃபின் கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சரி, அட்ரோபினைசேஷன் கொடுத்தா இது டைலேட் ஆகுதா அப்படின்னு அட்ரோபின் கொடுத்து பார்க்குறோம். உடனடியாக அது டைலேட் ஆச்சு. 2 குழந்தைகளையும் வந்து அதை வந்து காப்பாற்றியது வந்து மிகுந்த ஒரு மகிழ்ச்சியும் மிகுந்த ஒரு இதுவாக இருந்தது. அந்த பேரண்ட்ஸும் நன்றி உள்ளவர்களாக இருந்தார்கள். அந்த செவிலியர்கள் வந்து அனைவரும் தெரிந்தது. இதுதான் நான் வந்து மேலை நாடுகளில் வேலை செய்து திரும்பி வந்தவொன்னு முதல் அனுபவமே எனக்கு இந்த 2 குழந்தைகள். அதனால தான் நான் எல்லா நேரங்களிலும் எல்லா இடத்துலையும் நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பேசிக்ஸ் வந்து நம்ம ஸ்டிக் ஆன் பண்ணோம்னா 99% நம்ம கரெக்டாக இருக்கும். ரேர் திங்ஸ் ஆர் ரேர், காமன் திங்ஸ் ஆர் காமன். இந்த பேசிக் பிரின்சிபல் வந்து இஃப் யூ அப்ளை டு ட்ரீட் எனி பேஷண்ட், you will be 100% will be correct and you will be in the right path. நன்றி.